இது வரைக்கும் நம்ம நிறைய பறவைகளோட கூடுகளை பார்த்துருப்போம். ஆனால் தும்பிங்களோட கூடுங்களை பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், தும்பிங்களோட கூடில் தும்பிங்கள் அதிகமாக பறந்துட்டுருக்கு. இந்த பக்கமும் அந்த பக்கமும். இங்கே ஒரு ஓனாய் வந்து வேட்டையாட வந்திருக்குங்க. இங்கே காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? அங்கே ஒரு ஓனாய் அங்கே ஓடிச்சுங்க. இதுதான் தும்பியோட கூடுகள். இங்கே பாருங்கள் எவ்வளோ தும்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கமும் அந்த பக்கமும் பறந்துட்டுருங்க. எல்லா பக்கமும் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் வில்லேஜில் பகுதிகளெலாம் இந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கூடு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஃபுல்லாகவே கூடுங்க தாங்க இதை சுற்றி இன்னும் ஃபுல்லாக காட்டுறேன். இந்த பாருங்கள் மக்களே, எல்லா இடத்துலையும் கூடுங்கள் அப்படியே பறவை கிடக்குதுங்க. இப்போ வர இது பாருங்க ஓடிச்சுங்க. நானும் காட்டலான்னு நினச்சேன். தும்பிங்க தன்னுடைய கூட்டில் இது பாருங்க பறந்து வந்து பாருங்க பாருங்க இப்போ தெரிஞ்சு பாருங்கள் தன்னுடைய கூட்டில் தஞ்சம் அடையத்துக்கோசம் இப்போதைக்கு வந்துட்டுருக்குங்க. அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இப்போ நம்மளையும் சுற்று போடுதுங்க. என்ன எதுவும் பண்ணாதீங்க, நான் எதுவும் பண்ணலை. அப்படி என் தலையிலே ஒரு தும்பி பறந்துட்டுருக்குங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் வேகமாக ஒரு ஓனான் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குங்க. அப்படியே நான் என்னை பார்த்தோன்னே ஓடிட்டு அவர் வந்து இங்கே தான் நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. ரொம்ப இதாக இருக்குது. இயற்கையில் ரொம்ப மலிவான நிறைய இடங்களை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போது ஒரு இடத்த பார்த்துருக்கோம். பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. தும்பிங்களோட வீடு எவ்வளோ அழகாக அச்சீதமாக கட்டியிருக்குங்க. இருங்க பாருங்கள், அப்படியே பாருங்கள் வீடுங்க அப்படியே ஒரே போத்தில் மொத்தமாக கட்டிட்டுருக்கு. இதில் தன்னுடைய குட்டிகள் குஞ்சுகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க. பாருங்கள் எப்படி அப்படியே வளைய பின்னி அழகாக கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சர் அழகு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து குளவிகள் அப்படின்னு சொல்லிட்டு தங்கும் இடமாக நிறைய வந்து உள்ளே வாழும். இங்கே பாருங்கள் கீழே வந்து இடும்புகளோட கூடு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையில் எல்லா விலங்குகளும் ஓரளவுக்கு உணவு சங்கிலியில் ஒழுங்காக ஒன்று கூடி தாங்க வாழ்ந்துட்டுருக்கு. மரம் இல்லாத மேலே இருக்கிற வேப்ப மரம் வரைக்கும் போயிட்டு கூடு கட்டி இருக்குங்க. பார்க்க சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அப்படியே இந்த பக்கமாக போயிட்டு இருந்த டைமில் இதை பார்த்தேன். பாருங்கள் என்னையே சுற்றி வந்துட்டுருக்கு. என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு பாருங்களேன் மக்களே, இப்படி நான் பார்த்ததே இல்லை. பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக சூப்பராக இருந்தது. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்கல, ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். நல்லா இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் இது மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம இயற்கையோடு போயிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கோம். இயற்கையில் நிறைய சம்மந்தமான வீடியோஸு அடுத்து நிறைய வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வரும். கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல் பெரிய சேனல் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் போயிட்டு வேணாம். இப்போது நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம பார்த்தோம், வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு மறுபடியும் நடைப்பயணமாக கிளம்பிட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இயற்கை தான் இருக்கும். ஒத்தையடி பாதை இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்த ஃபுல்லாகவே இயற்கையான இடம் தான். அந்த பக்கம் மலைகள் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது மக்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம். டாடா பாய்.